ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं भङ्गं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमात्माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति परीतं च श्रीचैतन्यं नमामितं। हरे कृष्णा। சோ நேத்து பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு சேவை பண்றதும் தேவர்களுக்கு சேவை பண்றதுலயும் வித்தியாசம் இருக்கு. பகவான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணும்போது நம்ம எந்த மெட்டீரியல் கெயினா எக்ஸ்பெக்ட் பண்ணாம பண்ணுவோம், பியூர் டிவோஷனல் சர்வீஸ். ஆனா தேவர்களுக்கு பண்ணும்போது நம்ம மழைக்கோ யாகம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது யக்னம் அதெல்லாம் பண்ணுவோம், மழைக்காகவோ ஹெல்த்துக்காகவோ வெல்த்துக்காகவோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க குழந்தைகள் பாம்பு வாழை பிடிச்சிட்டு தலைவனாக இருக்கிறார், அதனால் அவர் சுராட் என்று அழைக்கப்படுகிறார். பகவானுடைய உருவத்தை சாதாரண பன்றியின் உருவமாக நினைக்க கூடாது. பகவானின் வராக ரூபமே யக்ஞ ரூபம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. அப்புறம் சொன்னேன், நீங்க விளையாடின்னு இருக்க குழந்தைகள் பாம்பு வாழை பிடிச்சுக்கிட்டு அதை இது பண்ற மாதிரி, அதனால சீக்கிரம் அவரை சம்ஹாரம் பண்ணுங்க அப்படின்னு பிரம்மா வேண்டின்றார் அப்படின்னு சொன்ன. அப்புறம் சிறுதேவர்கள் மூலம் செல்வத்தை பாவ வழிகளில் சேர்ப்பது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானுக்கு மட்டுமே முழு சுதந்திரம் உரிமையானது. ஆனால் பகவானின் அங்கமான மற்ற ஜீவராசிகளும் சுதந்திரம் பெறுகின்றன. எனவே அந்த பிரம்மாவுக்கும் சுதந்திரம் இருந்தது. அவர் பகவானின் பிரதிநிதி, எல்லா தேவர்களுக்கும் அவர் பணி செய்கிறார். எனவே அவர் ஸ்வராட் என்று வர்ணிக்கப்படுகிறார். ஓகே, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் அசுரனான ஹிரண்யாக்ஷனை கொள்ளுதல். ஸோ நேற்று பார்த்தோம், அந்த சூலாயுதத்தையும் பகவான் பொடி பொடி ஆக்குறார். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். பதம் 15. விருக்னே ஸ்வசூலே பகுதாரிணா ஹரேஹி பிரத்யேத்ய விஸ்தீர்ண குரோ விபூதிமத் பிரவருத்த ரோஷக ச கடார முக்ஷ்டினா நதன் பிரகிருத்யாந்திர தீயதாசுரக. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு: பகவானின் சக்கரத்தால் தன்னுடைய சூலாயுதம் பொடியாகி போனதை கண்டு அசுரன் சீற்றமடைந்தான். அதனால் அவன் பகவானை நோக்கி முன்னேறி சத்தமாக கர்ஜித்துக் கொண்டு
ஸ்ரீவத்சம் என்ற மச்சத்தை தாங்கிய பகவானின் அகன்ற மார்பில் தன் கடினமான கை முஷ்டியால் அடித்தான். பின்னர் அவன் பார்வையில் இருந்து மறைந்தான். சோ அசுரர்களுடைய ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மாயாஜாலங்கள்லாம் பண்றது. சோ அப்போ பகவானை அடிச்சுட்டு பார்வையில இருந்து அவன் மறைஞ்சிடுறான் அப்படின்னு பத்தி பாக்குறோம். திலகவதி மாதாஜி பொன்னுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். ஸ்ரீவத்சம் என்பது பரமபுருஷ பகவானின் மார்பில் உள்ள ஒரு வெண்மையான முடிச்சுருள். அது அவர் பரமபுருஷ பகவான் என்பதற்கு தனியான அடையாளமாகும். வைகுண்ட லோகம் அல்லது கோகுல பிருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் பரமபுருஷ பகவானின் வடிவத்தை ஒத்த வடிவம் உடையவர்கள். ஆனால் பகவானின் மார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் என்ற அடையாளம் அவரை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நம்ம வைகுண்டத்தோடைய வர்ணனைகளை படிக்கும்போது ஜெய விஜயர்களும் பகவானை ஒத்த அதே உருவத்தை கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியான மேனி நிறம், 4 கரங்கள், சங்கு சக்கர கதா பத்மம் எல்லாம் தாங்கி இருந்தாங்க. ஆனா என்ன வித்தியாசம் பகவானுக்கும் அவங்களுக்கும்? பகவானுக்கு ஸ்ரீவத்சம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அந்த ஸ்ரீவத்சம் கிடையாது. சோ அந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த இடத்துலதான் லக்ஷ்மி தேவி வந்து வாசம் செய்கிறாங்க. தேனாத்த மாஹதக சந்தர் சத்தர் பகவானாதிஷூகரக நாகம்பத மனாக்வாபி ஸ்ரஜாஹத இவத் விபக. ஓ விதுரனே, முதல் காட்டுப்பன்றியாக தோன்றிய பகவான் அசுரனால் இந்த முறையில் அடிக்கப்பட்டும் யானை பூமாலைகளால் தாக்கப்பட்டதை போல் தன் உடம்பில் எங்கும் சிறிது கூட எவ்வித அதிர்ச்சியையும் அவர் உணரவில்லை. சோ இதெல்லாம் பகவானுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு இந்த அசுரனுடைய தாக்குதல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். முன்பே விளக்கப்பட்டது போல அசுரன் உண்மையில் வைகுண்டத்தில் பகவானின் ஒரு தொண்டன். ஆனால் எப்படியோ அசுரனாக ஆனான். பகவானுடன் அவனுக்கு ஏற்பட்ட சண்டையானது அவனது வீடு பேற்றிற்கே ஆகும். முழுதும் வளர்ந்த தந்தை தன் குழந்தையிடம் சண்டையிடுவது போல பகவான் அவருடைய அற்புதமான உடலில் அந்த அடியை தாங்கி மகிழ்ந்தார். சில சமயம் தந்தை தன் குழந்தையுடன் விளையாட்டாக சண்டையிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். அதுபோல பகவான் தன் வழிபாட்டிற்கு இடப்பட்ட பூக்கள் போல இரண்யாட்சனின் அடியை தன் மேனியில் உணர்ந்தார். சொல்ல போனால் பகவான் உன்னத பேரின்பத்தை அனுபவிக்க சண்டையிட விரும்பினார். அதனால் அவர் அந்த தாக்குதலை அனுபவித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதே மாதிரி ஒரு சமயம் பகவானோட சண்டை செய்யும் போது ரொம்ப அனுபவிச்சு சண்டை போட்டார். எங்க யார் கூட சண்டை போடும்போது யாருக்காவது ஞாபகம் வருதா? ஜாம்பவான் கூட மாதாஜி. நம்ம இன்னும் அதெல்லாம் படிக்கவே இல்லையா? அது 10th கேண்டோல இருக்கு. நம்ம இது வரைக்கும் படிச்சது இல்ல. ஓகே. இனிமே மறந்து போனா எல்லாருக்கும் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு, சரியா? மறந்து போயாச்சு அப்படின்னாக்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு பனிஷ்மெண்ட். பீஷ்மரோட. வெரி குட். பீஷ்மரோட சண்டை போடும்போது அன்னைக்கு அந்த சபதம் பீஷ்மர் பண்ணியிருந்தார் இல்லையா? ஒண்ணு இன்னைக்கு வந்து அர்ஜுனன் சாகணும், இல்ல கிருஷ்ணர் வந்து ஆயுதம் ஏந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்து கிருஷ்ணர் மேலேயே அம்புகளை போடுறார். அப்போ அந்த அம்புகள் பகவானுக்கு எப்படி இருந்ததா? சோ ஒரு பக்தன் ரோஜா பூவால அலங்காரம் பண்ற மாதிரி இருந்துதான். அதை விட மேல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அற்புதமான ஒரு கமெண்ட்ரி கொடுத்திருந்தார், ரசிக்க கமெண்ட்ரி. அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? அது அதோட காதலி வந்து சோ அவங்க கடிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை பகவான் அனுபவிச்சாராம். சோ பக்தர்களோடுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது எந்த விதத்துல வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதோருதாஸ் யோக மாயேஸ்வரே ஹரோ யாம் விலோக்ய பிரஜாஸ்தத்ரஸ்தா மே நிரே ஸ்யோபசம்யமம். அசுரன் யோகமாயாவின் தலைவராகிய பரமபுருஷ பகவானுக்கு எதிராக பல மாய வித்தைகளை ஏவினான். இதை பார்த்தவுடன் மக்கள் பயத்திற்கு ஆளாகி இந்த அண்டத்தின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று நினைத்தார்கள். சோ மத்தவங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. பலவிதமான மாயாஜாலங்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி.
ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானுக்கும் அசுரனாக மாற்றப்பட்ட பக்தனுக்கும் உள்ள சண்டையினுமானது அண்டத்தின் அழிவை கொண்டு வரும் அளவிற்கு மோசமாக தோன்றியது. இதுதான் பரமபுருஷ பகவானின் சிறப்பாகும். அவருடைய சுண்டு விரலின் அசைவு கூட அண்டத்தில் வசிப்பவர்களின் கண்களுக்கு பெரிய அபாயமான அசைவாக தோன்றும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுர்வாயஸ்சண்டாஸ்தமக பாம்சவ மைரயன் திக்யோ நிபேதுர் கிராவனா ஷேபனை பிரஹிதா இவ. மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். எல்லா திசைகளில் இருந்தும் அச்சம் விளைவிக்கக்கூடிய காற்று வீச ஆரம்பித்தது. தூசியையும் புயலையும் வாய்ப்பாக கொண்டு இருளை பரப்பியது. எல்லா மூலைகளில் இருந்தும் இயந்திர துப்பாக்கிகளால் தூக்கி எறியப்பட்டது போல கற்கள் தூக்கி எறியப்பட்டன. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் மாயாஜால வித்தைகள், நேரா வர்றது கிடையாது. ஆனா ஜால வித்தைகளால இந்த மாதிரி எல்லாம் ஹிரண்யாக்ஷன் அந்த ஜால வித்தைகள் எல்லாம் செய்யறார். அதனாலதான் இங்க வந்து பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா யோக மாயையும் தலைவர் ஆகிய போன ஸ்லோகத்துல எல்லா மாயைக்கும் யார் தான் தலைவர்? பகவான் தான் தலைவர். அவர்கிட்ட எந்த மாயா சக்தியும் செயல்பட முடியாது. நஷ்ட பகனா பிரௌகை சவித்யுஸ்த நயுத்னபிஹி வர்ஷத்பி பூயகேசா ஸ்ருக் வின்மூத்ரா ஸ்திதி சாசக்ருத். மொழிபெயர்ப்பு வைத்தியநாதன் படிக்கிறீங்களா? விண்வெளியில் மேகக்கூட்டங்கள் இருளில் மிக அதிகமாக காணப்பட்டன. உடன் மின்னலும் இடியும் சேர்ந்து வந்ததால் வானின் கண் உள்ள ஒளிப்பிழம்புகள் எல்லாம் மறைந்தன. வானிலிருந்து கீழ் முடி, குருதி, மலம், சிறுநீர் மற்றும் எலும்புகள் மழையாக பெய்தன. இதெல்லாம் தான் அசுரர்களுடைய இந்த காரியங்கள். சோ நம்ம வந்து தாடகை அவர் வந்து விஸ்வாமித்திரருடைய யாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த யாகத்துல கொண்டு வந்து இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, தாடகை வந்து. சோ இதெல்லாம் அசுர குணங்கள். சோ கிருஷ்ண பக்திக்கு எதிரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள். பகவானுடைய நாமம் பாடப்படும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரியான மனோநிலை கொண்டவர்கள். கிரயக பிரத்யத்ருஸ்யந்த நானாயுத முஜோனக திக்வாசசோ யாதுதான்யக ஸ்வின்யோ முக்த மூர்கஜாக. மொழிபெயர்ப்பு அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஓ பாவம் இழைக்காத விதுரனே, மலைகள் பல பல ஆயுதங்களை வெளியேற்றின மற்றும் தலைமுடியை தளர தொங்கவிட்டு கொண்டு சூலாயுதங்களை ஏந்தி கொண்டு நிர்வாண பெண் பேய்கள் தோன்றின. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ கிருஷ்ணா. பகுபீர்யக்ஷரோஷோபிஹி பத்யஸ்வரதருஞ்சரைஹி ஆததாயி பித்ருஷ்ருஷ்டா ஹிம்ஸ்ரா வாச்சோ திவைஷஷா. மொழிபெயர்ப்பு ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அவங்க? ஓகே, விஜயலட்சுமி மாதாஜி படிங்க. எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கொடிய நாகரிகமற்ற வார்த்தைகள் முரட்டுத்தனமான ராட்சச கூட்டங்களால் கூறப்பட்டன. அவர்கள் கால்நடையாகவோ குதிரைகள், யானைகள் அல்லது தேர்களின் மீதோ அணிவகுத்து சென்றார்கள். எல்லாமே என்னது மாயையான காட்சிகள் தான். இந்த மாதிரி எல்லாம் இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த மாயையான காட்சிகள் எல்லாம் உருவாக்குறார். பிராதுஷ்கிருதானாம் மாயா நாமாசுரீனாம் விநாசயத் சுதர்ஷன நாஸ்திரம் பகவான் பிராயுக்த தயிதம் திரிபாத். வேள்விகளால் தனிப்பட்ட முறையில் மகிழ்பவராகிய பகவான் அசுரனால் வெளியிடப்பட்ட மந்திர சக்திகளை சிதறடிக்கும் வல்லமை வாய்ந்த தன் அன்பிற்குரிய சுதர்ஷன சக்கரத்தை ஏவினார். மீனா கே மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய சில பிரபுபாதாக்கு ஜெய். புகழ் வாய்ந்த யோகிகளும் அசுரர்களும் கூட சில சமயம் தங்களுடைய அறிவு கடந்த உன்னத சக்தியால் மிகுந்த மந்திரமிக்க அருஞ்செயலை செய்து காட்டுவர்.
ஆனால் சுதர்சன சக்கரத்தின் முன்பு பகவானால் விடப்படும் பொழுது இது போன்ற எல்லா ஏமாற்று மாய வித்தைகளும் சிதறி போகின்றன. துர்வாச முனிவருக்கும் மகாராஜா அம்பரீஷனுக்கும் இடையே நடந்த போர் இந்த வகையில் நடைமுறை சான்றாகும். துர்வாச முனிவர் பல மாயஜால அற்புதங்களை காட்ட விரும்பினார். ஆனால் சுதர்சன சக்கரம் தோன்றிய பொழுது துர்வாசனே அச்சம் கொண்டு தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்காக பல்வேறு கோள்களுக்கு ஓடிப்போனார். அதன் பொருள் திரிபாத் என்று வர்ணிக்கப்படுகிறார். அதன் பொருள் 3 வகையான வேள்விகளால் மகிழ்பவர் என்பதாகும். பகவத்கீதையில் பகவான் தான் எல்லா வேள்விகள் தவம் மற்றும் துறவு இவற்றுக்கு அனுபவ பாக்கியதை உள்ளவர் என்றும் இவற்றால் மகிழ்பவர் என்றும் உறுதி கூறுகிறார். பகவான் 3 வதி யஜ்யங்களால் மகிழ்பவர். பகவத்கீதையில் மேலும் வர்ணிக்கப்பட்டது போல பொருள் வேள்விகள், தியான வேள்விகள், தத்துவ யோக வேள்விகள் என 3 வகைகள் உள்ளன. ஞானம், யோகம், கர்மம் ஆகியவற்றின் வழிகளில் செல்பவர்கள் பகவானிடம் முடிவில் வந்து சேர வேண்டும். ஏனென்றால் வாசுதேவ சர்வம் ஆதி பகவானே என்று எல்லாவற்றின் இறுதியான இன்பம் ஆவார். இதுவே வேள்வியின் முழு நிறைவு ஆகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ துர்வாசர் அவருக்கும் அம்பரீஷ் மகாராஜருக்கும் நடந்த ரீலை பிரபாதிரிங்க நமக்கு சொல்றாரு. இந்த ரீலையை நம்ம பலமுறை பேசியிருக்கோம். சோ எந்த ஒரு மாயா சக்தியும் பகவானுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. சுதர்சன சக்கரம் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான மாயையோ இல்ல கெட்டதோ எதுவுமே அங்க இருக்க முடியாது. நமக்கு எது அப்படின்னாக்க பகவானுடைய நாமம் தான். நம்ம கையிலயும் கொடுத்துருக்காரு இல்லையா மாலை பகவான். சோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை நாம சொல்லும் போது எந்த விதமான துர்சக்தியும் நம்மள என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சில பேர் இதுக்காகவே நிறைய ஒரீடா இருப்பாங்க. யாராவது கண்ணு போட்டுருவாங்க, இல்லைன்னா வாஸ்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்படிலாம் நினைச்சு ரொம்ப அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டு அதுக்காக செலவு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா பகவானுடைய நாமம் இருக்கிற இடத்துல எந்த துர்சக்தியும் என்ன பண்ண முடியாது, அங்க உள்ள புகுந்து நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அப்படியே ஏதாவது நம்ம அனுபவிக்கணும்னு இருந்தா கூட பகவான் அதை என்ன பண்ணுவார், ரொம்ப குறைச்சு கொடுப்பார். குறைச்சு கொடுத்து நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் பகவான் கொடுப்பார். அதனால ஒரு பக்தன் எந்த துர்சக்தியையும் பார்த்து அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா நாமத்தை சொல்லணும். ததோதிதே சமபவத் சஹசா கிருதிவே பவதுஹு ஸ்மர்த்யா பர்துரா தேசம் ஸ்தனனா சாஸ்ருக் பிரசுஸ்ருவே. அந்த நேரத்தில் ஹிரண்யாக்ஷனின் அன்னை திதியின் இதயத்தில் திடீர் என்று ஒரு நடுக்கம் பரவியது. அவள் தன் கணவர் கஷ்யப்பரின் சொற்களை நினைவு கூர்ந்தால் அவர் மார்புகளில் இருந்து ரத்தம் வழிந்தது. சோ திதிக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, தன்னுடைய மகனுடைய முடிவு நெருக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால அவளுடைய மார்புல இருந்து என்ன வருது, ரத்தம் வருது. பாலுக்கு பதிலா ரத்தம் சுரக்குது. இதுவே நம்ம அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல திரும்ப பகவான் எல்லாரையும் சந்திப்பார். அவங்க எல்லாரும் அந்த இதுக்காக வருவாங்க. பிரஜவாசிகள் எல்லாரும் இந்த கிரகணத்தின் போது அந்த இடத்துக்கு வருவாங்க, குருக்ஷேத்திரத்துக்கு வருவாங்க. அப்போ பகவான் கோபியர்களை சந்திப்பார், எல்லாரையும் சந்திப்பார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட நம்ம பூலோக கணக்குப்படி ஒரு 125 வருஷம் ஆயிருக்கும். ஆனா யசோதையுடைய மார்பில இருந்து அந்த க்ஷணமும் என்ன சுரக்கும், பால் சுரக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். அது நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. நமக்கெல்லாம் குழந்தைங்க மேல பாசம் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர என்ன பாசம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு அந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஒண்ணும் வர்றது கிடையாது. ஆனா அந்த சமயத்திலையும் பகவானை தூக்கி மடியில வைக்கும் போது பகவான் மடியில உட்காந்துக்கிறார், யசோதையுடைய மடியில உட்காந்துக்கிறார். அப்போ யசோதையுடைய தனங்கள்ல இருந்து அப்படியே பால் சுரக்குது. இங்க பாக்குறோம் திதியோட மார்புகள்ல இருந்து என்ன வருது, ரத்தம் வருது. ஏன் அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளுடைய அந்த மகன் அவனுடைய அந்த முடிவு இப்போ நம்ம அவனை நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரணியாட்சனின் இறுதி கட்டத்தில் அவன் அன்னை தீதி அவள் கணவர் கூறிய சொற்களை நினைத்து கொண்டாள். அவள் புதல்வர்கள் புற்றர்களாக இருந்த போதிலும் அவர்கள் பரமபுருஷ பகவானாலேயே கொல்லப்படுவார்கள் என்ற அனுகூலம் இருந்தது. பகவானின் கருணையால் அவள் இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி கொண்டாள். அவள் மார்புகள் பாலுக்கு பதிலாக இரத்தத்தை சொரிந்தன.
பல நிகழ்ச்சிகளில் ஒரு தாய் அவள் குழந்தைகளின் மேலுள்ள அன்பினால் அவள் மார்பிலிருந்து பால் வழியும் என்பதை அறிய முடியும். இந்த அசுரனின் அன்னை விஷயத்தில் இரத்தம் பாலாக மாறி இயலவில்லை, ஆனால் இரத்தமாகவே மார்பிலிருந்து வழிந்தது. பொதுவாக இரத்தம் தான் உடம்பில் பாலாக மாற்றம் பெறுகிறது. பாலை குடிப்பது நல்ல அறிகுறி, ஆனால் இரத்தம் குடிப்பது தீய அறிகுறி. ஆயினும் இவை இரண்டும் ஒரு வகையில் ஒரே பொருளாகும். இந்த விதிமுறை பசுவின் பாலுக்கு பொருந்தும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாரு? ஒரு தாயுடைய பாலுக்கும் ரத்தத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால பாலுக்கு பதிலா ரத்தத்தை குடிக்க முடியுமா? அந்த மாதிரி பசுவுடைய பாலுக்கு பதிலா என்ன பண்றாங்க? பசுவுடைய மாமிசத்தை வந்து சாப்பிடுறது இவ்வளவு பெரிய தவறு. பசுவுடைய பாலை நம்ம வந்து குடிக்கலாம், அது உடலுக்கு நல்லது. ஆனா பசுவுடைய மாமிசத்தை நாம என்ன பண்ணக்கூடாது, ஏத்துக்க கூடாது. சோ மக்களுக்கு இதெல்லாம் புரியறது கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு பசுவதையை வந்து அவங்க வந்து பண்றாங்க. பிரபுபாத சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்களை நமக்கு வந்து புரிய வைக்கிறார். எதனால பசு வந்து தாய், நம்ம 7 தாய் பார்த்தோம் இல்லையா? பசு ஒரு தாய் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பசுவுடைய பாலை குடிக்கிற ஒருத்தர், இப்போ வைசியர்கள் வந்து பசு பராமரிக்கிறாங்க, பசுவை வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த நாள்ல என்ன பண்றாங்க, பால் கொடுக்குற வரைக்கும் அதை பராமரிக்கிறாங்க. பால் கொடுக்காது அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணிடுறாங்க, கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு இறுதி வரைக்கும் வச்சு பராமரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்? அவங்களுக்கு அது நஷ்டமா தெரியுது. வினஷ்டாசு ஸ்வமாயாஷு பூயஸ்சாவ்ரஜ்ய கேசவம் ருஷோபகுஹ்மானோமு தத்ருஷே வஸ்திதம் பகிஹி. அசுரனுடைய மந்திர சக்திகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டதை பார்த்த பொழுது அவன் மீண்டும் கேசவனாகிய பரமபுருஷ பகவானுக்கு முன்னால் வந்தான். மிகுந்த கோபத்துடன் பகவானை தன் கரங்களுக்குள் அணைத்து அவரை நெருக்கி கொல்ல முயற்சித்தான். ஆனால் அவன் வியப்பு அடையும்படி பகவான் அவன் கைகள் ஏற்படுத்திய வட்டத்திற்கு வெளியில் நின்று கொண்டிருப்பதை கண்டான். சோ என்ன ஒரு முட்டாள்தனம்! நம்மளால பகவானை பிடிக்க முடியுமா? ஏதாவது பண்ணி பகவானை வந்து கட்டி போட்டுற முடியுமா? பகவானை வந்து பிடிக்கவே முடியாது இல்லையா? சோ அதனால அது வந்து நடக்காத ஒரு காரியம். ஹேமமாலினி மதம் படிங்க. இந்த படத்தில் பகவான் வேட்டவன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் படத்தில் படத்தில் அசுரனாக கேசி என்பவனை கொண்டார். கேசவன் என்பது கிருஷ்ணரின் பெயராகும். கிருஷ்ணரே எல்லா ஆதாரங்களுக்கும் மூலம். தர்ம சம்ஹிதையில் கோபிகள் பரமபுருஷ பகவானே எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவரின் வேறுபட்ட அவதாரங்களில் ஒரே நேரத்தில் இருந்து இருப்பவர் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அசுரன் பரமபுருஷ பகவானை அடக்க முயற்சி செய்வது குறிப்பிடத்தக்கது. அசுரன் பகவானை தன் கரங்களில் அமைக்க விரும்பினான். அவனது கைகளில் எல்லைக்குள் ஜட உலக சக்தியினால் பரிபூரணத்தை பிரித்து விடலாம் என்று நினைத்தான். பகவான் பெரியவருக்கு எல்லாம் பெரியவர் என்றும் சிறியவருக்கு எல்லாம் சிறியவர் என்றும் அசுரனுக்கு தெரியாது. யாராலும் பகவானை பிடிக்கவோ அல்லது தன் கட்டுக்குள் கொண்டு வரவோ முடியாது. ஆனால் அசுரன் எப்போதும் பகவானின் நீட்சியையும் பரப்பையும் அடக்க இயலுவான். அவரின் எண்ணி பார்க்க இயலாத ஆற்றால் பகவத்கீதையில் விளக்கப்பட்டது போல பகவான் அண்டத்தின் வடிவிலும் இருப்பவர். அதே சமயம் பக்தர்களின் வணங்கப்பட்ட தெய்வமாக ஒரே கையடக்கமான தொட்டியிலும் இருப்பார். பல பக்தர்கள் பகவானின் சிலையில் ஒரு சிறிய தொட்டியை வைத்து எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்கிறார்கள். தினமும் காலை அவர்கள் திருப்தி உள்ள பகவானை வழிபடுகிறார்கள். பகவான் கேசவன் அல்லது பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணர் நமது கண்ணின் அளவுக்கு கட்டுப்படாதவர். அவரால் பக்தரிடத்தில் எந்த பொருத்தமான வடிவிலும் இருக்க முடியும். ஆயினும் அவர் எத்தனை தீய செயல்படாலும் அன்று இல்லாதவர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நீங்க படிச்சது ரொம்ப சவுண்டு ரொம்ப குறைச்சலா கேட்டது மாதாஜி. கொஞ்சம் போன் பக்கத்துல வச்சுட்டு படிக்கும்போது. ஸோ பகவானை வந்து எந்த விதமான முயற்சினாலையும் அளந்து என்ன பண்ண முடியாது, பிடிச்சிட்டெல்லாம் முடியாது. நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானிகளை தான் முயற்சி பண்றாங்க. எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சிருவோம், கடவுள் இருக்காரா இல்லையா, நாங்க வந்து அதை கண்டுபிடிப்போம், இல்லைன்னு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா அவங்களால முடிய போறது கிடையாது. அதே சமயத்துல பகவான் தன்னுடைய பக்தனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு என்ன பண்றார், ஒரு சின்ன விக்கிரகமா கூட வந்து இருக்கார் இல்லையா? நம்ம பார்த்தோம் கோபாலபட்ட கோஸ்வாமி 12 ஷாலகிராம் ஷிலா வச்சு அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார்.
ஒரு பெரிய செல்வந்தர். திடீர்னு அவர் வந்து நிறைய ரத்னங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு போயிட்டார். துணிமணி எல்லாம் நிறைய கொடுத்துட்டு போயிட்டார். அவர் நினைக்கிறார், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட என்ன விக்கிரகமா இருக்கு இதெல்லாம் போட்டு அழகு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கார். மறுநாள் காலம்புற அதுவும் அவர் எப்படி இருக்கார், அவர் மரத்தடியில படுத்திருக்கார். அந்த அந்த கிளையில தான் ஒரு துணியில வந்து இந்த ஷாலகிராம் ஷீட் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கார். மறுநாள் எழுந்து அந்த துணி மூட்டையை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஷாலிகிராம் ஷீட்ல என்ன ஆயிட்டாங்க, அழகா வந்து ஒரு விக்கிரகமா வந்துட்டார். ராதாராமன் ரொம்ப குட்டியா இருப்பார். நம்ம கோவில் எல்லாம் போனா ராதாரமனை பார்க்கவே முடியாது, எங்க இருக்காருன்னே நமக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப கஷ்டம். அவரை பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா விருந்தாவனத்துல ராதாரமன் கோவில்ல போய் பார்க்கணும்னு நினைச்சோம்னா கஷ்டம். ஆனா இப்போ இந்த யூடியூப்ல அதெல்லாம் என்ன பண்றாங்க, அவருடைய அலங்காரத்தை டெய்லி போடுறாங்க. ரொம்ப அழகா இருப்பார் ராதாரமன். அவருடைய பல்லு கில்லு எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அவருடைய கண்ணு அவ்வளோ அழகு 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 அழகு, குட்டி விக்கிரகம் தான். அப்போ டெய்லி அவர் என்ன பண்றார், பகவானுக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி பாக்குறார். சோ பக்தனுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் வந்து கையடக்கமாவும் இருக்கார். அதே சமயத்துல இந்த பிரபஞ்சத்தாலேயே அளக்க முடியாத மிகப்பெரிய அந்த அளவுலையும் பகவான் வந்து இருக்கார். சோ இது 9வது அத்தியாயத்துல யோகமேஸ்வரம் அப்படிங்கிற 4வது ஸ்லோகத்துல இருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய இந்த ஐஸ்வர்ய யோகத்தை பத்தி பகவான் வந்து ரொம்ப விரிவா எடுத்து சொல்றார் 9வது அத்தியாயத்துல. தம் முஷ்டிபீர் வினிர்கனந்தம் வஜ்ரசாரரை தோக்ஷஜக கரேன கர்ணமூலேஹன் யதா துவாஷ்டம் மிருத்பதிஹி. அசுரன் இப்பொழுது தன்னுடைய கடினமான முஷ்டியால் பகவானை தாக்க ஆரம்பித்தான். ஆனால் பகவான் அதோக்ஷஜர், மருதத்தின் பிரபுவாகிய இந்திரன் அசுரனாகிய உருத்திரனை அடித்தது போல அவன் காதின் வேர் பகுதியில் அறைந்தார். முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு அறைதான். இந்த ஹிரண்யாக்ஷனுடைய அந்த இது இன்னைக்கு இங்க முடிய போகுது. கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன். பொருளுரை வழங்கிய பிரபுபாதாக்கு ஜெய். பகவான் இங்கு அதோக்ஷஜர், அதாவது ஜட உலக கணிப்புக்கு அப்பாற்பட்டவர் என்று விளக்கப்படுகிறார். அக்ஷஜ என்றால் நம் புலன்களின் அளவு என்று பொருள். அதோக்ஷஜ என்றால் புலன்களின் அளவுக்கு அப்பாற்பட்டது என்று பொருள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான நம்மளுடைய ஜட புலன்களை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. சேவான்முகேஹி ஜிக்வாதோ சுயம் ஏவ ஸ்புரத்யதஹ அப்படி அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ்யம் இந்திரியேஹி சேவான்முகேஹி ஜிக்வாதோ சுயம் ஏவ ஸ்புரத்யதஹ அப்படின்னு பக்தி சாமி சிந்துல சொல்லப்பட்டிருக்கு. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, பகவானுடைய நாமத்து மூலமா தான் பகவானை புரிஞ்சுக்க முடியுமே தவிர நாம வந்து வேற ஏதாவது வழிமுறையில பகவானை புரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் நினைச்சோம்னா புரிஞ்சுக்க முடியாது. கர்மத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ யோகத்தினாலேயோ பகவான் ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியாது. வேதங்கள்லாம் படிப்போம், உபநிஷதம் எல்லாம் படிப்போம், படிச்சு பகவானை புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா கடைசியில என்ன முடிவுக்கு தான் வருவாங்க, பகவான் அருவமானவர் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அவங்களால வர முடியும். கண்டிப்பா அவங்களால பகவானுடைய உருவத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. ச ஆஹாதோ விஸ்வஜிதா ஹயவக்ஞயா பரிப்ரமந்த காத்ர உதஸ்தலோச்சனக விசீர்ண வங்க்ரி ஸ்ருகோபதத் யதா நாகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா. எல்லாவற்றையும் வெல்பவரான பகவானால் மோசமாக தாக்கப்பட்ட அசுரனின் உடல் உருளத் தொடங்கியது. அவனுடைய விழி பள்ளத்திலிருந்து பிதுங்கி வெளியே வந்தன. அவன் கைகளும் கால்களும் முறிந்தன. அவன் தலைமுடி சிதறியது. ஒரு பெரிய மரம் காற்றால் வேருடன் விழுவதைப் போல அவன் கீழே விழுந்து இறந்தான். முடிஞ்சு போச்சு. ஹிரண்யாக்ஷனுடைய ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாதாக்கு ஜெய். ஹிரண்யாக்ஷன் உட்பட எந்த சக்தி வாய்ந்த அசுரனையும் கொல்ல பகவானுக்கு ஒரு வினாடி நேரம் கூட ஆகாது. பகவான் அவனை வெகு நேரத்துக்கு முன்பே கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் அசுரன் தன் மந்திர சக்தியை முழுமையாக காட்ட அனுமதித்தார். ஒருவர் தன்னுடைய மந்திர சக்தியாலோ விஞ்ஞான முன்னேற்ற அறிவினாலோ அல்லது ஜட உலக சக்தியினால் பரமபுருஷ பகவானுக்கு நிகராக முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மானுடருடைய எல்லா முயற்சிகளையும் அழிக்க அவருடைய ஒரு துட்டுக்குறி போதுமானதாகும். எண்ணி பார்க்க இயலாத இறைவனது ஆற்றல் இங்கு காட்டப்பட்டது போல மிகவும் வலிமையானதாக இருந்ததால் அசுரனிடம் தீய சக்திகள் இருந்தும் பகவான் விரும்பிய பொழுது
காதரிகள் அடிபட்டும் அவன் கொல்லப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கடைசியில ஒரே ஒரு அரைஞ்சு என்ன பண்ணார், பகவான் அவனை கொண்டுட்டார். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல கொஞ்சம் விளையாடி பார்த்தாருல்ல, அவருக்கும் வந்து அந்த ஆசை இருந்தது, விளையாடி பார்த்தார். ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப பரிதாபம், ஒரு அறையில என்ன ஆயிட்டான், ஹிரண்யாக்ஷன் இறந்து போயாச்சு. சோ பகவானுடைய சக்தியை யாராலும் என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. பகவான் நினைச்சார் அப்படின்னா எதை வேணா எப்ப வேணா எப்படி வேணா பண்ண முடியும். ஷிதௌசயானாம் தமகுண்ட வர்ஷசம் பராலதம்சம் பரிதஷ்டதச்சதம் அஜாதயோ வீக்ஷ்ய சசம்சுகா சுரா கதா இஹோ இமாம் கோனு லபேத சம்ஸ்திதிம். உதட்டை பற்களால் கடித்துக்கொண்டு அச்சம் தரத்தக்க கொம்புகளுடைய அசுரன் பூமியில் விழுந்து கிடைப்பதை காண அஜனும், அஜ அப்படின்னா பிரம்மா, பிறரும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவருடைய முகத்தில் இருந்த ஒளி மங்கவில்லை. பிரம்மா வியந்து பாராட்டி கூறினார், ஓ, என அருள் தன்மை பெற்ற இத்தகைய மரணத்தை யாரால் பெற முடியும்? பொதுவா வந்து இறந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம உடல் அதனுடைய தேஜஸ் எல்லாம் இழந்துரும் இல்லையா? ஆனா இங்க வந்து அவனுடைய உடல் வந்து அப்படியே ஒளி பொருந்தி இருக்கு அப்படின்னு பாக்கணும். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரன் இறந்த போதிலும் கூட அவனது உடலில் ஒளி மங்கவில்லை. இது ஒரு சிறப்பியல்பாகும். ஏனென்றால் ஒரு மனிதனோ அல்லது விலங்கோ இறந்து போனால் உடனே வெளிரி போய் படிப்படியாக ஒளி குறைந்து இந்த உடலம் அழுக ஆரம்பிக்கும். ஆனால் இங்கு ஹிரண்யாட்சன் இறந்து கிடந்தாலும் அவன் உடலில் ஒளி மங்கவில்லை. ஏனென்றால் பகவான் பரம்பொருள் அவன் உடலை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒருவருடைய உடலின் ஒளி ஆத்மா இருக்கும் வரை மலர்ச்சியுடன் மங்காது இருக்கும். அசுரனின் ஆத்மா அவன் உடலை விட்டு நீங்கிய போதிலும் பகவான் அந்த உடலை தொட்டதால் அவன் உடலில் ஒளி குறையவில்லை. தனிப்பட்ட ஆத்மா பரமபுருஷ பகவானிடமிருந்து வேறுபட்டது. தன் உடலை விட்டு நீங்கும் பொழுது பரமபுருஷ பகவானை பார்ப்பவன் மிகவும் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி ஆவான். அதனால் தனித்தன்மை வாய்ந்தவர்களால் பிரம்மா மற்றும் பிற தேவர்கள் அசுரரின் மரணத்தை புகழ்ந்து பேசினார்கள். ஜெய் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இதே மாதிரி பூத்தனா வந்து பகவானுக்கு பால் கொடுக்க வந்து பகவானால அப்படி அந்த பூத்தனாவுடைய உயிரையும் பகவான் வந்து உறிஞ்சு குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பூதனாவுடைய உடல் வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நீளத்துக்கு அது வந்து விழுந்து கிடக்கு. முதல்ல வரும்போது ரொம்ப அழகான ஒரு கோபி மாதிரி வந்தா. அவளை பார்த்த உடனே எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி அவளுக்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. யசோதாவும் ரொம்ப நம்பிக்கையா கிருஷ்ணனை வந்து பூதனா கையில கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவருடைய நோக்கம் வந்து பகவானை கொல்லணுங்கிறது தான். ஆனா என்ன ஆச்சு, பகவானுடைய உதடுகள் பட்டதுனால பூதனாவுடைய உடல், அது வந்து பூதனாவுடைய உடலை வந்து பல பாகங்களா வெட்டி எரிக்கிறாங்க கோபர்கள். ஏன்னா அவ்வளவு 12 கிலோமீட்டருக்கு கிடக்கு இந்த உடல். அதை வெட்டி எரிக்கும் போது அவ்வளவு நறுமணமா இருந்துதான். பூதனாவோட உடல்ல இருந்து அவ்வளவு ஒரு நறுமணம் இருந்துதான். என்ன காரணம்? பகவானுடைய ஸ்பர்சம் பட்டதுனால, அவருடைய ஸ்பர்சத்தினால பூதனாவுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. இங்க வந்து ஹிரண்யாட்சனுடைய உடல் வந்து இந்த ஒளி மங்காம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். எம் யோகினோ யோக சமாதினாரஹோ தியாயந்தி லிங்காதசதோ முமுக்ஷயா தஸ்யைஷ தைத்ய திருஷபக பதாஹதோ முகம் பிரபச்யம் தனு முத்சசர்ஜஹ. பிரம்மா தொடர்ந்தார், பொய்யான ஜட உலக உடல்களிலிருந்து விடுதலையை விரும்பி தனியிடத்தில் அமர்ந்து அறிவு சார்ந்த மெய்மறந்த நிலையில் யோகிகள் பகவானை தியானிப்பர். அந்த பகவானுடைய பாதத்தின் முன்புறத்தால் அசுரன் தாக்கப்பட்டதனால் பகவானது முகபாவத்தை உற்று பார்த்த நிலையிலேயே திதியின் தலை சிறந்த பிள்ளையாகிய இவன் மனித வாழ்க்கையாகிய புயலில் இருந்து தூக்கி எறியப்பட்டான். சோ அவனுக்கு வந்து மோட்சம் முக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து சொல்ற. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். யோகத்தின் நடைமுறை ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த பதத்தில் மிக தெளிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. தியானம் செய்யும் யோகிகள் மற்றும் அறிவர்களின் இறுதியான முடிவு என்னவென்றால் புற உலக உடலிலிருந்து விடுதலை பெறுவதாகும் என்று இங்கு கூறப்படுகிறது. அதனால் அவர்கள் மெய்மறந்த யோக நிலை பெற தனி இடங்களில் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். யோகா தனி இடத்திலேயே செய்யப்படல் வேண்டும். பொது இடத்திலோ அல்லது மேடையிலோ விளக்கப்படுதல் கூடாது. இவை இப்போது யோகிகள் என்று அழைக்கப்படுவோரால் பயிற்றுவிக்கப்படுகிறது. உண்மையான யோகா ஒருவனை ஜட உலக உடலிலிருந்து விடுவிக்கும் குறிக்கோள் கொண்டது. யோக பயிற்சி உடலை செழுமையாகவும் இளமையாகவும் வைத்துக் கொள்வதற்கு அல்ல.
யோகா என்ற பெயரில் வரும் அம்மாதிரியான விளம்பரங்கள் எந்தவிதமான தரத்திற்கும் உட்பட்டதில்லை. அல்லது யாரை என்று இந்த பதத்தில் குறிப்பாக சொல்லப்படுகிற வார்த்தை தியானம் பகவானை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று குறிக்கிறது. ஒருவன் பகவானின் காட்டுப்பன்றி வடிவத்தினை மனதில் ஊன்றி தியானித்தாலும் அதுவும் யோகாதான். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டது போல யார் ஒருவன் தன் மனதில் பகவானின் பல்வேறு வடிவங்களில் ஒன்றை குறித்து தன் மனதில் தியானம் செய்கிறானோ அவன் முதல் தரமான யோகி. அவனால் பகவானின் வடிவத்தை குறித்து தியானிப்பதின் மூலமே மெய்மறந்த நிலையை அடைய முடியும். ஒருவன் இறக்கும் தருவாயில் பகவானின் வடிவத்தை சிந்தித்தும் தொடர்ந்தும் தியானம் செய்ய முடிந்தால் அவன் மனித உடலிலிருந்து விடுதலை பெறுகிறான். பகவானின் இருப்பிடத்திற்கும் அவன் மாற்றப்படுவான். பகவானால் அசுரனுக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டதால் பிரம்மாவும் பிற தேவர்களும் வியப்படைந்தார்கள். அதாவது பகவானால் தூக்கி எறியப்பட்டதால் அசுரனால் கூட யோக பயிற்சியின் முழுமையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு நடக்கிற யோகா கிளாஸோட நிகழ்ச்சிகள் எல்லாம் பிரபுபாதர் இருந்து சொல்றார். இதெல்லாம் வந்து யோகா கிடையாது. நம்ம உடலை ஆரோக்கியமாவும் இளமையாவும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக யோக பயிற்சி கிடையாது. இந்த உடல்ல இருந்து விடுபடுவதற்காகத்தான் யோக பயிற்சி. அப்புறம் முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை பிரபுபாதர் நீங்க சொல்ற, யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதக அப்படின்னு சொல்ற 6வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம். யோகினாம் அபி சர்வேஷாம், யோகிகளே யார் தலை சிறந்த யோகி அப்படின்னா யார் பகவான தன்னுடைய மனசுல தியானம் பண்றாங்களோ அவங்கதான் உண்மையான யோகி. யோகிகளே அவர் தான் உயர்ந்த யோகி. கர்ம யோகி, ஞான யோகி, தியான யோகி, ஹட யோகி, அந்த யோகி, இந்த யோகி, எல்லா யோகிகள்லயும் உயர்ந்தவர் யாரு? யார் பகவான தியானம் பண்றாங்களோ அவங்கதான் வந்து உயர்ந்த யோகி அப்படிங்கிறத சொல்ற. அதே மாதிரி அந்த காலேச்ச மாம்யேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சயக. 8வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 5 இல்லைன்னா 4வது. அந்த காலேச்ச மாம்யேவ, அந்த காலேனா எந்த காலம்? மரண தருவாய். மரண தருவாயில. அந்த காலேச்ச மாம் ஏவ, மாம் ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை மட்டுமே, என்னை மட்டுமே, ஒருவனை மட்டுமே. மரண சமயத்துல என்ன மட்டுமே யார் நினைக்கிறாங்களோ அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரணம். ஸ்மரணம்னா தெரியும் இல்லையா நமக்கு? கலேவரம் அப்படின்னா உடலை விடும் சமயத்தில், அது அந்த காலம். அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் பிரயாதி சமத்பாவம், மத்பாவம் என்னுடைய அதே நிலையை அடைகிறான் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்ற. அதனால நமக்கு அதுக்கான சுலபமான வழிமுறை என்னன்னா பகவானுடைய திருநாமம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய திருநாமத்தை நாம ஜெபம் பண்ணும்போது அந்த திருநாமத்தினுடைய அந்த ஜபத்தினுடைய அந்த வலிமையினால நம்ம இதயத்துல இருக்கிற எல்லா களங்கங்களும் நீங்கி நாம பகவான இதயத்துல என்ன பண்ண முடியும்? நினைக்க முடியும். அது மூலமா கண்டிப்பா பகவானை நம்மளால நினைக்க முடியும். சரி, கடைசியில நம்மளால பகவானை நினைக்க முடியல, என்ன பண்றது? அதுக்கும் பகவான் சொல்றார், தேஷாமர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமீன சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம் அப்படின்னு சொல்ற. தேஷாமகம் சமுத்தர்த்தா 12வது ஸ்லோகம் 12வது சாப்டர்ல சொல்ற. தேஷாமகம் சமுத்தர்த்தா, நான் வரேன், நீ மறந்து போயிட்டா என்ன பண்ற? நான் வரேன் அப்படின்னு சொல்ற. தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத், இந்த மரண கடல்ல இருந்து மிருத்யு சம்சாரம், மிருத்யுனா மரணம் இல்லையா? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னு சொல்றோம். ஜென்மனா பிறப்பு, மிருத்யுனா மரணம். மிருத்யு சம்சார சாகராத், இந்த மரண கடல். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகம் வந்து ரொம்ப ஆனந்தமான உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவானுடைய கணிப்புல இது என்னது? மரணக்கடல். இங்க ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் தான் நடந்துகிட்டே இருக்கு. மிருத்யு சம்சார சாகராத் பவாமீனா சிராத் பார்த்து மையா வேஷித சேதசா, ஐம் த ஷிஃப்ட் டெலிவரர் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து உடனடியா வந்து உன்னை காப்பாத்துறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்றேன். சோ அப்பவுமே பிரபுபாதருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க குலசேகராளுடைய முகூர்த்த மாலையில இருந்து ஒரு ஸ்லோகம். கிருஷ்ண தோதீய பத பங்கஜ பஞ்சராந்த அத்யைவ மே விஷது மானச ராஜஹம்ச பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி
கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. குலசேகர ஆழ்வார் கேட்கிறார், ஸ்மரணம் குதஸ்தே, எங்கேருந்து என்னால உங்களை நினைக்க முடியும்? என்ன ஆகும் கடைசி சமயத்துல? கபம், வாதம், பித்தம் எல்லாம் என்ன வந்து அடைச்சுக்கும். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்குமா? கோமால இருப்பேனா? என்ன ஆவே எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எப்படி இருக்கு என்னுடைய மனம்? ஒரு அன்னப்பறவை மாதிரி. அன்னப்பறவை வந்து தாமரையுடைய அந்த தண்டுகள்ல நுழைஞ்சு விளையாடுமோ அன்னப்பறவை, அந்த மாதிரி கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்தியைவமே விஷது மானச ராஜஹம்ச. இப்ப என்னுடைய மனம் வந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி உங்களுடைய பாதங்கள் அப்படிங்கிற அந்த தாமரை தண்டுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நுழைஞ்சு நுழைஞ்சு வந்துட்டு இருக்கு. அவர் நினைக்கிறார், நமக்கு அந்த நினைப்பெல்லாம் இல்லை, எனக்கு இல்லை அட்லீஸ்ட். பட் குலசேகர ஆழ்வார் சொல்ற, உங்களுடைய தாமரை பாதங்கள்ல இப்ப என்னுடைய மனம் வந்து அப்படி அன்னப்பறவை மாதிரி நுழைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அதனால பெஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்பவே கூட்டிக்கோங்க. இப்ப எனக்கு ஸ்மரணம் இருக்கும் போதே கூட்டிக்கோங்க. கடைசி சமயத்துல எனக்கு கபவாத பித்தம் எல்லாம் தொண்டையை அடைக்கும் போது நினைப்பேனா நினைக்க முடியாதுதான் தெரியாது. அதனால இப்பவே என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றேன். சோ பிரபுபாதருக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அதை கோட் பண்ணுவார் பிரபுபாதர். சோ இங்க வந்து இந்த ஆச்சரியம் எல்லாருக்கும், அது எப்படி இந்த அசுரனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி. ஏதோ தோ பாஷதாவஸ்ய சாபத் யாதாவஸ் வசத் கதிம் புனுகு கதிபயைஹி ஸ்தானம் பிரபத்ஸ்யேதே ஹ ஜன்மபிஹி. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவானின் இந்த 2 அந்தரங்க பணியாளர்களும் அவரால் சபிக்கப்பட்ட பின் அசுர குலத்தில் பிறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள். அது மாதிரி சில பிறவைகள் எடுத்த பின் அவர்கள் தங்களின் சொந்த நிலைக்கு திரும்புவார். ஹரே கிருஷ்ணா. சோ அவங்க இன்னும் அடுத்த 2 பிறவிகளுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. தேவஊச்சுஹோ நமோ நமஸ்தே க்லியஜ்ஞதந்தவே ஸ்திதௌ கிருஹீதாமல சத்வமூர்த்தயே திஷ்டயா ஹதோயம் ஜகதாமிருது மருந்துதஸ் தத்பாத பக்தியா வயமீஷ நிவృத்தாக. தேவர்கள் பகவானை அழைத்தார்கள், எல்லா வணக்கங்களும் உங்களுக்கு உரித்தாகுக. நீங்கள் எல்லா வேள்விகளையும் அனுபவித்து மகிழ்பவர். நீங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தூய்மையான எண்ணத்தின் காரணமாக காட்டுப்பன்றியின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு தொல்லையாக இருந்த இந்த அசுரன் உங்களால் கொல்லப்பட்டான். நாங்களும் பகவானே உங்கள் தாமரை பாதங்களில் வழிபாடு செய்து கொண்டு தொல்லையின்றி இருக்கிறோம். சோ இப்ப எல்லா தொல்லையும் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதனால நாங்க உங்களை சரணடைஞ்சு உங்களை வந்து பிரார்த்தனை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இந்த மண்ணுலகம் சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களால் ஆனது. ஆனால் புனித உலகம் சத்துவமானது. இங்கு பகவானுடைய வடிவமானது நன்மை தருவது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இது ஜடமல்ல, தூயது, நன்மையானது என்பதே இந்த மண்ணுலகில் இல்லை. பாகவதத்தில் இந்த நன்மையான நிலை சத்துவம் விசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. விசுத்தம் என்பதன் பொருள் தூய்மையானதாகும். ரஜஸ், தமஸ் எனப்படும் இந்த 2 தாழ்ந்த பண்புகளாலும் சத்துவத்துக்கு எந்த தூய்மை கேடும் இல்லை. ஆகையால் பகவான் எடுத்த காட்டுப்பன்றியின் வடிவம் ஜட உலகத்திற்கு தொடர்பானது இல்லை. பகவானின் வேறு பல வடிவங்களும் இருப்பினும் எதுவுமே ஜட உலக தன்மையிலே கொண்டதாக இல்லை. இந்த வடிவங்கள் விஷ்ணுவின் வடிவத்தில் இருந்து வேறுபட்டவை அல்ல. விஷ்ணு எல்லா வேள்விகளாலும் மகிழ்வர். வேதங்கள் பரிந்துரைக்கப்பட்ட வேள்விகள் பரமபுருஷ பகவானை மகிழ்விக்க பெயர்பட்டவையாகும். அறியாமையால் தான் பலவித தெய்வங்களை திருப்திப்படுத்த முயல்கின்றனர். ஆனால் வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பகவானை விஷ்ணுவை திருப்தி செய்தல் ஆகும். எல்லா வேள்விகளும் பகவானை திருப்தி மகிழ்விக்கவே உள்ளன. வாழும் பொருள்களில் இதை நன்கு முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் தேவர்கள் என்றும் தெய்வத்தன்மை உள்ளவர் அல்லது தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வாழும் உயிர்கள் அனைத்தும் பகவானின் அங்கமே. ஆனால் பகவானுக்கு தொண்டு செய்து அவரை மகிழ்விப்பது அவன் கடமையாகும். தேவர்கள் எல்லாரும் பகவானுடன் பிணைந்தவர்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்காக உலகத்து தொல்லைகள் எல்லாம் மூலமாக இந்த அசுரன் கொல்லப்பட்டான்.
தூய்மையான வாழ்வு என்பதற்கு பகவானை மகிழ்விப்பது என்று பொருளாகும். புனித வாழ்வில் ஏற்றப்படும் வேள்விகள் எல்லாம் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலை என்று அழைக்கப்படும். இந்த கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலை இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டது போல் பக்தி தொண்டினால் வளர்க்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ எந்த தேவரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது. தேவர்களே பகவானை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நாம தேவர்களை திருப்திப்படுத்தி என்ன நன்மை இருக்கு இல்லையா? தற்காலிக நன்மைகளை தான் அடைய முடியுமே தவிர முடிவான நன்மையை நம்மளால அடைய முடியாது. அப்படி தேவர்களை திருப்திப்படுத்துறதுனால பகவான் திருப்தி அடைவாருன்னா அது கிடையாது. ஆனா பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? திருப்தி அடைஞ்சிடுவாங்க. சோ இதுதான் சூட்சமம். நம்ம ஒவ்வொரு தேவரையா வணங்கி திருப்திப்படுத்தவும் முடியாது. ஏன்னா 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்களையும் நம்மளால திருப்திப்படுத்தணும்னா முடியுமா? முதல்ல யாருன்னே தெரியாது. 33 கோடி பேர் யாருன்னே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் பேரை நம்ம வழிபட்டு இருக்கோம். ஆனா பகவானை வழிபட்டோம் அப்படின்னாக்க அந்த 33 கோடி தேவர்களையும் நம்ம திருப்திப்படுத்திடுறோம். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. சோ பாகவதனுடைய முதல் ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். அதுதான் பரிபாஷ ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே அப்படின்னு பார்த்தோம். அதுல பலவிதமான அவதாரங்களை பத்தின ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? சுத கோஸ்வாமி பல அவதாரங்களை பத்தின ஒரு பட்டியலை கொடுத்தார். அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னார்? ஏதே சாம்ச கலா பும்சக, இந்த அவதாரங்கள் எல்லாம் பகவானுடைய விரிவங்கங்களுடைய விரிவங்கங்களோ ஆவர். ஆனா கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். எப்பெல்லாம் இந்திரனுடைய ஆட்சி காலத்துல அசுரர்களால தொல்லை ஏற்படுதோ அப்போல்லாம் பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னு சொன்னார். சோ அதைத்தான் இங்க தேவர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய தொல்லை இந்த அசுரனால ஏற்பட்டது. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எங்களுக்கு அந்த தொல்லையெல்லாம் நீக்கி இந்த அசுரனை வதம் பண்ணி எங்களை நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. மைத்ரேய உவாச்ச ஏவம் ஹிரண்யாக்ஷம் அகஸ்ய விக்ரமம் சசாதயித்வா ஹரிர் ஆதிஷூகரக ஜகம் லோகம் ஸ்வம் அகண்டிதோத்ஸவம் சமீடிதக புஷ்கர விஷ்டராதிபிஹி. ஸ்ரீ மைத்ரேயர் தொடர்ந்தார். அச்சம் தரும் தோற்றமுடைய அசுரனாகிய ஹிரண்யாட்சனை கொன்ற பிறகு காட்டுப்பன்றி உயிரினத்திற்கு மூலமாகிய பகவான் ஹரி குறுக்கீடு இல்லாத எப்பொழுதும் விழாக்கள் நடைபெறுகின்ற தன்னுடைய இருப்பிடம் திரும்பினார். பகவான் பிரம்மாவால் தலைமை தாங்கப்பட்ட எல்லா தேவர்களாலும் போற்ற பெற்றார். சோ இன்னைக்கு ஏகாதசி ரொம்ப அற்புதமான இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பகவானுடைய இந்த அற்புதமான வராக ரூபம் ஹிரண்யாட்சனை வதம் பண்ற இந்த இதை நம்ம படிச்சிருக்கோம். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு தருணம் இது. பகவானுடைய லீலைகளை படிக்கிறது. அசுரர்களை பகவான் கொள்ளும் போது நாம என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, என் மனசுக்குள்ளே யார் இருக்கா? இந்த அசுரர்கள்லாம் இருக்காங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க, எப்படி அந்த அசுரனை கொன்னீங்களோ ஒரே அறைதான் போதும். எனக்குள்ள இருக்கிற அசுரன் அவ்வளவு பெரிய அசுரனா தெரியாது. ஆனா உங்களுடைய ஒரு சின்ன கடாட்சம் இருந்தாலே இந்த அசுரன் என்ன ஆயிடுவான்? அழிஞ்சு போயிடுவான். தயவு செய்து எனக்குள்ள இருக்கிற அந்த அசுரனை வதம் பண்ணுங்க பகவானே அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நம்ம பெரிய பக்தரா இருக்கோம், நம்ம எல்லா நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நினைச்சோம் அப்படின்னாக்க அசுரன் இருக்கிறதே நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள யார் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா? அசுரன் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆச்சாரியர்கள்லாம் அப்படிதான் பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா நாமளும் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? பகவானே, என் மனசுல இருக்கிற இந்த ஹிரண்யாட்சன் மாதிரி அசுரர்களை என்ன பண்ணுங்க, வதம் பண்ணிடுங்க. வதம் பண்ணி நான் எப்படி இந்த தேவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எப்படி பக்தி பண்றாங்களோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? பகவானுடைய பக்தியில ஸ்திரமா இருந்து அவருடைய நாமத்தை நாம ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜெபம் பண்ணணும். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் தான் காட்டுப்பன்றி உயிரினத்தின் மூலாதாரம் என்று இங்கு பேசப்படுகிறார். வேதாந்த சூத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல பரிபூர்ண உண்மை என்பது எல்லாவற்றுக்கும் தொடக்க நிலை ஆகும். அதனால் உடல் வடிவங்களின் 84 லட்சம் உயிரினங்களும் எப்போதும் மூலம் அல்லது தொடக்கமாக இருக்கும் பகவானிடத்திலிருந்தே தோன்றுகின்றன. பகவத்கீதையில் பகவானை ஆத்தியம் அல்லது உண்மை என்று அர்ஜுனன் அழைக்கிறான். அதுபோல பிரம்ம சம்ஹிதையில் பகவான் ஆதி புருஷம் அல்லது உண்மையானவர் என்று அழைக்கப்படுகிறார். உண்மையில்
பகவத்கீதையில் பகவானே அறிவிக்கிறார், மத்த சர்வம் பிரவர்த்ததே, அதாவது என்னிலிருந்தே எல்லாம் செயலாற்றுகின்றன என்பது இதன் பொருள். இந்த நிலையில் பகவான் ஹிரண்யாக்ஷனை கொல்லவும் பூமியை கர்ப்ப சமுத்திரத்திலிருந்து எடுத்து வரவும் காட்டுப்பன்றியின் வடிவை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு அவர் முதல் காட்டுப்பன்றி ஆதிசுகரராக ஆனார். இந்த உலகில் ஆதிசூகரராக ஆனார். இந்த உலகில் காட்டுப்பன்றி அல்லது பன்றி வெறுக்கத்தக்கதாக கருதப்படுகிறது. ஆனால் ஆதிசூகர பரமபுருஷ பகவான் ஒரு சாதாரண பன்றியாக நடத்தப்படவில்லை. பிரம்மாவும் மற்ற தேவர்களும் காட்டுப்பன்றியின் வடிவில் பகவானை போற்றினார்கள். இந்த பதம் பகவான் உன்னதமான இருப்பிடத்திலிருந்து கயவர்களை கொல்வதற்காகவும் பக்தர்களை காக்கவும் தோன்றினார் என்று கூறுகிறது. ஹிரண்யாக்ஷனை கொல்வதன் மூலம் அவர் அசுரர்களை கொன்று பிரம்மா தலைமை வகிக்கும் தேவர்களை காப்பேன் என்னும் அவரின் உறுதிமொழியை நிறைவேற்றினார். பகவான் தன் இருப்பிடம் திரும்பினார் என்ற கூற்றானது அவருக்கென்று குறிப்பிட்ட உன்னதமான இருப்பிடம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. சூரியன் எவ்வாறு அண்டத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து கொண்டே தன் ஒளியால் அண்டத்தின் எல்லா இடங்களிலும் நிறைந்து விளங்குகிறதோ அதுபோல பகவான் எல்லா ஆற்றல்களும் நிறைந்தவர். ஆதலால் தன் இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்தை தவிர பிற இடங்களிலும் நிறைந்து காணப்படுகிறார். பகவான் தங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் நிறைந்தவர். அருவவாதிகள் பகவானின் தோற்றங்களில் ஒரு கூற்றை ஒப்புக்கொள்கிறார்கள். எல்லா இடங்களிலும் படர்ந்திருப்பவர் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர் எப்போதும் உன்னதமான விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள அவரின் உள் இருப்பிடமான உன்னதமான இருப்பிடத்தை அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது. இந்த பதத்தில் அகண்ட தோத்சவ என்ற சொல் தனிச்சிறப்பாக குறிக்கப்பட்டுள்ளது. உற்சவம் என்றால் மகிழ்ச்சி. எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த விழாக்கள் நடக்கின்றனவோ அது உற்சவம் எனப்படும். முழுமையான மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகிய உற்சவம் பகவானின் இருப்பிடமாகிய வைகுண்ட லோகத்தில் எப்பொழுதும் உள்ளது. அவர் அதிக முக்கியத்துவம் இல்லாத உள்பொருள்களான மனிதர்களாலும் பிரம்மா போன்ற தேவர்களாலும் வணங்க தகுந்தவர். பகவான் தன் இருப்பிடத்திலிருந்து உலகிற்கு இறங்கி வருகிறார். அதனால் அவர் இறங்கி வருபவர் என்று பொருள் தரும் அவதாரம் எனப்படுகிறார். சில சமயம் அவதாரம் என்பது எலும்பும் சதையும் உள்ள ஜட உலக வடிவை ஏற்றுக்கொள்ளும் அவதாரம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் உண்மையில் உயர்ந்த இடத்திலிருந்து இறங்கி வருதல் என்று குறிக்கப்படுவதே அவதாரம் ஆகும். பகவானின் இருப்பிடம் இந்த உலகின் அண்டத்துக்கு அப்பால் உள்ள அவர் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வருகிறார். எனவே அவர் அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அவதாரம்னா யார் அப்படிங்கறத பிரபா சொல்றார். தன்னுடைய உன்னதமான இருப்பிடத்திலிருந்து இறங்கி வருபவர் தான் அவதாரம். சாதாரணமா நம்மள மாதிரி பிறக்கிறவங்க எல்லாம் யாரும் கிடையாது, அவதாரம் எல்லாம் கிடையாது. ஆனா மக்கள் இந்த மாதிரி ஏமாந்து போறாங்க. சாதாரண மனிதர்களை பகவான் நினைச்சு அவங்க ஏமாந்து போறாங்க. பகவான சாதாரண மனிதர்ன்னு நினைக்கிறாங்க. சோ பகவானுடைய உன்னதமான வைகுண்ட லோகத்தினுடைய வர்ணனைகள் எல்லாம் நம்ம 15வது அத்தியாயத்துல படிச்சோம். பகவானுடைய வைகுண்ட லோகம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம படிச்சோம். அதனால பகவானுடைய உன்னதமான வைகுண்ட லோகம் இருக்கு, அதுக்கெல்லாம் மேல கோலோக விருந்தாவனம் இருக்கு. அப்போ பகவான் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக அப்பப்ப என்ன பண்றார், அவதாரங்களை ஏற்று இந்த உலகத்துக்கு வரார். அதே சமயத்துல அவருடைய அந்த வைகுண்ட லோகத்துல நித்திய உற்சவம் எப்பவுமே என்ன நடந்துகிட்டு இருக்கு, உற்சவம் நடந்துகிட்டே இருக்கு. உற்சவம் அப்படின்னாலே பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிற ஒரு விழா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் நம்ம சொல்றோம், கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் பெரிய உற்சவமா நம்ம கொண்டாடணும். ரொம்ப பெரிய உற்சவம் அதான் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட். கிருஷ்ண ஜெயந்தி, கௌர பூர்ணிமா, நரசிம்ம சதுர்த்தசி, இதெல்லாம் நமக்கு பெரிய உற்சவங்கள். இந்த உற்சவங்கள் எல்லாம் நம்ம எப்படி கொண்டாடணும், ரொம்ப ஆனந்தமா கொண்டாடணும். ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா அட்மோஸ்ட் நம்ம கொண்டாடணும். ஆனா நம்மளுடைய மனநிலை தீபாவளினாதான் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். தீபாவளி அப்படின்னு வந்துட்டாலே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படிலாம் இருக்கும். அது கொண்டாடுற தவறு கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு எப்பவும் இருக்கணும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, அதுக்கப்புறம் கௌர பூர்ணிமா, நரசிம்ம ஜெயந்தி, இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நம்ம அதை ரொம்ப பெரிய ஒரு மனசு நிறைய சந்தோஷத்தோட எனக்காக பகவான் இறங்கி வந்தார், எனக்காக பிறந்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும், அதை சிறப்பா கொண்டாடணும். மற்றவங்களுக்கு கலந்துக்கிறதுக்கு உதவி செய்யணும். மற்றவங்களும் அதனால பலனடைகிறதுக்கு நாம உதவி செய்யணும். நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. பகவான் நித்திய உற்சவ நேத்ரோத்சவ அப்படின்னா சொல்லப்படுற நித்தியமான உற்சவம் அவருக்கு நடந்துகிட்டே இருக்கு. கண்களுக்கு எப்பவுமே மகிழ்ச்சி அளிப்பவர் நேத்ரோத்சவ பகவான். நம்முடைய நேத்திரங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படின்னும் சொல்லப்படுறார். ஓகே, இன்னைக்கு பிரம்ம சம்ஹிதா அங்கானி எஸ்ய யாரெல்லாம் மெமரைஸ் பண்ணிருக்கீங்க?
நான் பண்ணியிருக்கேன் மாதாஜி. ஓகே, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எஸ் மீனா மாதாஜி. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எஸ் மம்தா மாதாஜி. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி ஜகம் விஜந்தி ஆனந்த சின்மய சத்குஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லட்டுமா மாதாஜி? அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சுந்தரி மாதாஜி. எஸ். அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ. புருஷம் சொல்லணும். சரியா? புருஷம் ஷ வரணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. குணவதி மாதாஜி. எஸ் குணவதி மாதாஜி சொல்லுங்க. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய ஜத உஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. கொஞ்சம் வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் பார்த்து சரியா படிங்க. எஸ் பிரேமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உமா சகலேந்திரிய விருத்திமந்தி பச்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத்உஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சோ அடுத்த ஸ்லோகம் போலாமா இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். சொல்லுங்க பிரபு. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. சோ அடுத்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மியூட் ஆயிட்டீங்க மாதாஜி. திரும்ப ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வெரி குட் மாதாஜி. சூப்பரா ஹரே மெமரைஸ். கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. விமலா தேவி மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. அங்காளி யஸ்ய கலேந்திரிய விருத்திமந்தி பஸ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உத்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. சொல்லுங்க. சொல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அடுத்த ஸ்லோகம் போலாம். அத்வைதமச்சுதமநாதிமனந்த ரூபம்
ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபமதுர்லபமாத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அத்வைத்தம், பகவான் இரண்டற்ற ஒருவர். அத்வைத்தம், அச்சுதம். அச்சுதாங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? அவர் வீழ்ச்சி அடையாதவர், பக்தர்களை எப்பவுமே காப்பாற்றக்கூடியவர், எந்த நிலையிலையும் பகவான் வீழ்ச்சி அடையாதவர். அத்வைத்தம், அச்சுதம், அநாதி. அவர் தான் எல்லாருக்கும் மூலமே தவிர அவருக்கு ஒரு மூலம் கிடையாது. அநாதி. அத்வைத்தம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம். முதல்ல என்ன சொன்னோம்? அத்வைத்தம், இரண்டற்ற ஒருவர். ஆனா இங்க என்ன சொல்றோம்? அனந்த ரூபம். அவருக்கு ஏகப்பட்ட உருவங்கள் இருக்கு, ஆனாலும் ஒருத்தர் தான். சோ பகவான் எல்லையற்ற அவதாரங்கள் எடுத்தாலும் அவர் ஒரே நபர் தான். அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச. அவர் தான் ஆதியானவர், அவர் புராண புருஷர். ஆனா எப்படி இருக்கார்? நவயௌவனம் ச. நிறைய கான்ட்ரடிக்ஷன் இந்த ஸ்லோகத்துல. ரொம்ப புராணமானவர், ரொம்ப பழமையானவர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப வயசானவரா இருக்கணும், கணக்குப்படி ரொம்ப வயசானவரா இருக்கணும். ஆனா எப்படி இருக்க? நவ யௌவனம் ச. நவ சாதாரண யௌவனம் கிடையக்கூடாதான், நவ யௌவனம் ச. புத்திழமையோட இருக்கார். நவனா புதுமையான, இப்பதான் பூத்த ஒரு புதுசான ஒரு மலர் இப்பதான் பூத்திருக்கு அப்படின்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பகவான் இருக்காராம். புராண புருஷம் நவ யௌவனம் ச. இதெல்லாம் யாரால புரிஞ்சுக்க முடியும்? வேதேஷு துர்லபம். நீ வேதங்கள் எல்லாம் படிச்சா கூட இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வேதங்களை படிச்சா கூட இந்த முடிவுக்கெல்லாம் உன்னால வர முடியாது. துர்லபம். ஆனா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். யார் புரிஞ்சுக்கலாம்? ஆத்ம பக்தோ. யார் பகவானுக்கு பரிபூரணமான மனநிலையோட பக்தி பண்றாங்களோ அவங்க இந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எஸ், என்னுடைய பகவான் ரொம்ப பழமையானவர், ஆனா அவர் எப்பவுமே இளமையா தான் இருக்கார், அதுல எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது அப்படின்னு பிரம்மா சொல்றார். அந்த கோவிந்தனை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றார். சோ அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப ஈஸியான ஸ்லோகம், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தை நாம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இருக்காது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்ததுன்னா திங்கட்கிழமை நம்ம அதை பத்தி விவாதிப்போம். சரியா? இன்னைக்கு சனிக்கிழமை இன்னொரு கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம இதோட நிறைவு செய்திருக்கிறோம். அதான் அந்த பிரசாதம் சொன்னே அவர் சொல்ல வந்துட்டா நான் அடுத்த கிளாஸ் ஞாபகம் வந்தது. அது ஒரு இது சொல்லணும். சரி சரி, மண்டே ஷேர் பண்ணலாம் பிரபு. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः. हरे कृष्णा माताजी, थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी, थैंक यू माताजी. हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे. थैंक यू ऑल.